ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீரப்பூர் திருவிழா வேடப்பரிக்கு தாங்க வந்திருக்கிறோம். வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும். வேடப்பரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, குதிரை கிளம்பிடுச்சு கோயிலை சுற்றி புறப்பட்டு வர்றதுக்கு. பாருங்கள், செம்ம கூட்டம், சரியாக நின்று வீடியோ கூட எடுக்க முடியல. நம்ம மணப்பாறை சுற்று வட்டாரத்துலேயே பார்த்தீங்கன்னா வேடப்பரி பெரிய லெவலில் நடக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீரப்பூர் மகாமுனி கோயிலில் மட்டும்தான் நடக்கும், இந்த பெரிய காண்டியம்மன் கோயிலில். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். வேடப்பரி பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். குதிரை பாருங்கள், எல்லாம் மாலையெல்லாம் தூக்கி போட்டுருக்குறாங்க சாமி மேலே. பாருங்கள், இது கோயிலை சுற்றி போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குதிரை ஆடிக்கிட்டே போகிறது. அவள்தான் பார்த்தீங்கன்னா வேடப்பரி இதோட முடிஞ்சிடும். 6 மணிலேருந்து 7 மணி வரையும் தான் வேடப்பரி. அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்தீங்கன்னா வேடப்பரியை பார்த்துக்கலாம். வீரப்பூர்னா வேடப்பரி தேர் திருவிழாலாம் எவ்வளோ ஃபேமஸான ஏரியாவோ அதே மாதிரி இங்கே இருக்கிற கண்காட்சி அதுக்கும் பேர் போன ஏரியா இது. இனிமேல் அடுத்தது நம்ம கண்காட்சியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க வேண்டியதான். பெரிய கல்லம்பட்டை பாருங்கள் எவ்வளோ கடைகள் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இங்கே இருக்கிற கண்காட்சி மாதிரி வேறு எங்கேயுமே இந்த சரௌண்டிங்கில் எந்த திருவிழாவிலையுமே இந்த அளவுக்கு கூட்டமும் இருக்காது, இந்த அளவுக்கு கடைகளும் இருக்காது. இங்கே பெரிய கல்லம்பட்டையெல்லாம் போட்டிருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ டிசைன் அப்படியே அடிக்கடிக்கு வச்சுருக்கிறாங்க பாருங்கள், கலர் கலராக. பெரிய கடலை மிட்டாய் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 50 ரூபா தான் போடுவாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா ஒரு டைம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது இங்கே இருக்கிற வெரைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது பார்த்துட்டு இருக்குது ஒரு கடை தான் பார்க்குறோம். இதே மாதிரி இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கடைக்கு மேலே இருக்கும் இந்த திருவிழாவில் மட்டும் போட்டிருக்கிற கடை. இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய காண்டியம்மன் கோவிலோட முன்புறம். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இப்போல்லாம் கோயிலுக்குள்ளே போய் பார்க்க வாய்ப்பே இல்லை. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தாங்க வீரப்பூர் திருவிழாவில் இந்த மாதிரி பாட்டை போட்டுக்கிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இதில் பாட்டு வந்து ப்ளே பண்ண முடியாது, உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப் மட்டும் போடுறேன் பாருங்கள் எந்த லெவலில் இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நாடகம் ஆரம்பிக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கனக்கான ஸ்டேஜ் போட்டு லைட்டிங் போட்டிருக்கிறாங்க. நாடகம் பார்க்குறதுக்கு எல்லோரும் இப்போவே வந்து அங்கனக்கான உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு தான், நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நேராக அங்கே மகாமுனி கோயிலுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் தேங்காய் வாழைப்பழம்லாம் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்குறாங்கன்னு. பார்த்தீங்கன்னா கெடா வெட்டுற இடம், இந்த இடம் இங்கே வந்து எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க சூடம்பத்தை வச்சு. இதுதான் வாசல் முன்னாடி இருக்கிற பெரிய வேல், இது மணியோடு சேர்த்து இருக்கிற வேல். கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், வெளிய நெத்து இருக்கும், கோபம் அப்படி இருக்கும். வீர மகாமுனியை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக காட்சி அளிக்கிறாருன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம மற்ற நாளில் வந்து பார்க்குறதுக்கும் இன்றைக்கி திருவிழா அன்றைக்கி வந்து பார்க்குறதுக்கும் ஒரு தனி ஃபீல் தான். நம்ம சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வீர மகாமுனி கோவில் வந்துட்டு அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில், அவ்வளோ ஃபேமஸான கோயில்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு எப்போவுமே திருவிழா மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு கூட்டம் வந்துட்டு இருக்க தான் செய்வாங்க. இப்போ வந்துட்டு இந்த கோவில் வந்துட்டு அறநிலைத்துறை கண்ட்ரோல் போயிடுச்சு, கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. முன்னாடி வந்து தனியார் இதில் இருந்தது, இப்போ கவர்மெண்ட் ஆக்கிட்டாங்க. அவெல்லாம் வந்ததுக்கு நம்ம சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. அப்படி எந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்ட அருள்வாக்கு சொல்லுவாங்க, இந்த கிளி ஜோசியம் பார்க்குறது அந்த மாதிரி இதெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக பார்ப்பாங்க. நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் சுற்றி வளைச்சு. அப்படியே வீர மகாமுனி கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கருப்புசாமி கோவில் இருக்குது.
பாருங்கள், இதுதான் அந்த கருப்புசாமி கோவில். நம்ம கருப்புசாமி கோயிலும் சாமியை கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டோ போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள், பச்சை குத்துற இடம். பாருங்கள், ஒரே கடையில் 4 பேர் உட்காந்துட்டு ஒரே சமயத்தில் பச்சை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அதை டிசைன்லாம் வச்சு பார்த்து காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் மொபைலில், என்ன மாதிரி ஃபாண்ட் சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருவிழாவிலலாம் வந்து பச்சை குத்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் குத்திக்கலாம். ஆனால் சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா நீடில்லாம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுவாங்களே என்னங்கிறத நீங்கள் பார்த்து தான் பச்சை குத்திக்கணும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம வேடபுரியை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எங்கள் வீர மகாமணி கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இனிமேல் வந்தாச்சு. இனிமேல் எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கடைகள், கண்காட்சிகள், இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இங்கே தோட்டு கடை போட்டுருக்குறாங்க பாருங்கள். இதில் இருக்கிற தோடு வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட எந்த பொருள் எடுத்தாலும் 14 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. எல்லாமே வீட்டு பொருட்கள் தான். பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 14 ரூபாங்கிறது வந்துட்டு ரேட்டு பரவாயில்ல, ஓகே தான். நிறையா பொருள் வச்சுருக்குறாங்க உள்ளங்கேருந்து பார்த்தா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வாட்சுமே. பாருங்கள், ஸ்டார்டிங் ரேட்டு 150லேருந்து 300 வரையும் தான் அதிகபட்சம். அனலாக்லேருந்து டிஜிட்டல்லேருந்து எல்லா மாடலுமே இருக்குது. அப்படியே இந்த பாக்ஸில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாம் லேடிஸ் வளைவி தான் எல்லாமே. 200 ஸ்டார்டிங்கு. பக்கத்தில் இருக்க டெடி பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 ரூபா தான். இந்த பொம்மையெல்லாம் 100 ரூபா தான். அப்படிங்கிற மேலே தொங்குற இந்த குருவி கூடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் 150. இந்த உண்டிக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். எல்லாம் கையிலேயே செஞ்சது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், மோர் கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்கள். வீரப்பூர் வந்தால் எப்போவுமே இது மாதிரி மோர் கொடுத்தா வாங்கி குடிக்காதீங்க. எல்லாம் சில பேர் அன்னதானம் மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குடித்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் 30 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நிறைய பேர் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நானே நிறைய டைம் பார்த்துட்டேன். நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்து வாங்கி போய் குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ரொம்ப வழிப்பறி மாதிரி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேர் நாளைக்கு நேரம் இந்த இடத்துலலாம் நிற்கக்கூட முடியாது. நாளைக்கு தேர் எடுக்கிறது நேராக பெரிய காண்டியம்மன் கோயிலுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இந்த ஏஞ்சல் லைட் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே 50 ரூபா தான். அந்த முயல் காது மாதிரி இருக்கிறது, அப்புறம் அந்த கிரீடம் மாதிரி இருக்கிறது. முக்கால்வாசி இந்த திருவிழாவில் இது நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. யாரை பார்த்தாலும் இதுதான் போட்டிருக்கிறாங்க. சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. இங்கே கீழே இருக்கிற டெடி பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். நிறையா மாடல் இருக்குது, நிறையா வெரைட்டி இருக்குது. அது சில இது அழுக்காக இருக்குது, எல்லாம் கீழே கிடக்கிறதுனால. மற்றபடி இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், அது ஸ்டார்டிங் 300 ரூபா அங்கே மேலே தொங்கிட்டு இருக்கிறது. ஆனால் 100 ரூபா டெடி பேரை விட 300 ரூபா டெடி பேர் தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே எங்கிட்ட அல்வா கடையை பாருங்கள். முக்கால்வாசி இங்கே அல்வா கடை நிறையா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பாக்ஸாக வச்சுருக்குறாங்க அல்வாலாம். அங்கே பாருங்கள், அல்வாலாம் அப்படியே பீஸாக தூக்கி வைக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோதான் அப்படியே பார்க்குறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காக்கில் வந்து அல்வா 50 ரூபா. அங்கே ராட்டினம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மரம் வந்து மறைச்சிக்கிச்சு, அதனால் லைட்டு மட்டும்தான் தெரியுது பாருங்கள். அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பையன் அப்பா மேலே ஏறி உட்காந்துட்டு போகிறான். எந்த திருவிழாவில் வந்தாலும் இந்த மாதிரி வில்லேஜ் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி சின்ன குழந்தைகளை வந்து தோளில் உட்கார வச்சுட்டு போகிற அழகெல்லாம் வில்லேஜில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய காண்டியம்மன் கோவில் கோபுரம். தென்னை மரத்தோடு பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் கோயிலுக்குள்ளே வந்து இப்போதைக்கு போக முடியாது, ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் விளையாட்டு ஜாமான் கடை தான். ஃபுல்லாக எல்லாம் ப்ரைஸ் அதிலே போட்டுருக்குறாங்க பாருங்கள். 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபான்னு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொம்மையும் பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்குது. இந்த கீச்சைன் கடையில் பார்த்திங்கன்னா நம்மளோட நேம் எழுதிக்கலாம். எல்லாமே 50 ரூபா. அதேமாதிரி அரிசிலையும் பேர் எழுதிக்கலாம். ஒரு பேர் எழுதுனா 50 ரூபா, 2 பேர் எழுதுனா 70 ரூபாயாம்மா. அவ்வளோதான். ராட்டினத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு பாப்பாவை பாருங்கள், அவள் தாத்தா மேலே உட்காந்துட்டு வருது. தூக்கம் வந்துடுச்சு போல பிள்ளைக்கு. பாருங்கள், தூங்கிக்கிட்டே போகுது கொட்டாய் விட்டுட்டு. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள், ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இந்த திருவிழாவிலே போட்டிருக்கிற ராட்டினத்திலே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு, செம்ம ஹைட்டு. இந்த ராட்டினத்தில் மட்டும் மேலே போனீங்கன்னா இந்த திருவிழாவோட மொத்த கூட்டத்தையும் பார்க்கலாம். அந்த கோவிலோட அழகெல்லாம் அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது. இந்த சைடு கடை வீதியை பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் கடைகள் தான் ஃபுல்லாக 2 சைடுமே. செம்ம கூட்டம் பாருங்கள். இங்கே மொஜிட்டோ போட்டிருக்குறாங்க பாருங்கள் கடையில். மொஜிட்டோவில் பாருங்கள் வடிவேலு டைலாகை போட்டிருக்குறாங்க பாருங்கள், செம்ம காமெடியாக இருக்குது. மொஜிட்டோ, மில்க் ஷேக்கு, ஜிகிருதண்டா. இங்கே மிளகா பஜ்ஜி மாலை போட்டிருக்குறாங்க பாருங்கள், கடைக்கு டிசைனாக அழகா. இங்கே வந்துட்டு டெல்லி அப்பளம், இந்த மிளகா பஜ்ஜி, இந்த மாதிரி ஃபுல்லாக பலகாரம் தான் அதிகமாக இருக்கும். டெல்லி அப்பளம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் 50 ரூபா ரேட்டு. இது உள்ளே தான் சர்க்கஸு. இதுதான் பார்த்திங்கன்னா சர்க்கஸோட என்ட்ரன்ஸு. திருவிழாவுக்கு வர கூட்டமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த சர்க்கஸை பார்க்குறதுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே எல்லாம் டிசைனாக இருக்கும். அங்கே பாருங்கள், கப்பல் மாதிரி ஒன்று ஆடிட்டு இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு இருக்கிறதுலேயே இந்த இதில் பிடிச்சதே அது ஒன்று தான்.
இந்த கேம் பார்த்தீங்கன்னா 6 பால் கொடுப்பாங்க. அது 6 பாலையும் நம்ம உருட்டி விட்டு அந்த 6 பால் எத்தனை நம்பரில் விழுந்துருக்குதோ அதெல்லாம் கூட்டி அதில் எந்த கிஃப்ட் இருக்குதோ அதை எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ரூ. 50 அந்த கேமுக்கு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பால் கேமு இருக்குது. அப்படியே அந்த வளையம் வச்சு தூக்கி போட்டு விளையாடுற கேமு இருக்குது. இந்த கேம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரூ. 50 கொடுத்தீங்கன்னா அந்த கேமை நீங்கள் விளையாடலாம். இந்த சைடு சின்ன பிள்ளைங்களுக்குன்னே ட்ரெயின் வச்சுருக்குறாங்க பாருங்கள். குட்டி ட்ரெயின் தான், சின்ன ரவுண்டிங் தான், கரெக்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. நல்லா ஸ்லோவான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த குதிச்சு விளையாடுறது இதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான், நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். அப்படியே அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய பலூன் மாதிரி வச்சு அதுலேயும் மேலே ஏறி குதித்து நல்லா விளையாடலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ரூ. அதில் நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாண்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அது அலௌடு. அங்கே ஒரு ராட்டினம் சுற்றிட்டு இருக்குது பாருங்கள். அது இந்த வீரபுர திருவிழாவுக்கு இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். நல்லா டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. அப்படி எங்கிட்ட ஒரு ராட்டினம் இருக்குது பாருங்கள். இந்த சின்ன பிள்ளைங்க போகிறதுக்குன்னு பாருங்கள் ஏரோப்ளேன் ராட்டினம். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ராட்டினம் தான் கரெக்டாக செட் ஆகும். இங்கிட்ட பாருங்கள் பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ட்ரெயின் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. இந்த ராட்டினத்தை பாருங்கள், இருக்கிறதுலே இந்த திருவிழாவிலே எனக்கு பிடிச்ச ராட்டினம் இது தான். அது எவ்வளோ ஹைட்டு போயிட்டு வருது பாருங்கள், செம்ம ஹைட்டு. நல்லா அந்த லாஸ்ட்டில் இல்லாட்டி இந்த லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு லாஸ்ட்டில் ஏறி உட்காந்துருந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அது கப்பல் மாதிரி ஆடிட்டு இருக்கு பாருங்கள். எனக்கு இந்த ராட்டினம் தான் திருவிழாவிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஊரு பெருமை சொல்ல ஒத்த பாட்டு பத்த இடங்கு. இந்த திருவிழாவில் போட்டிருக்கிற எல்லா ராட்டினத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ரூ. எந்த ராட்டினத்துக்கு போனாலும் ரூ. டிக்கெட்டு. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, அரிச்சந்திரம் போல இவ போய் பேச மாட்டா. இந்த ராட்டினம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷரில் தான் ஓடிட்டு இருக்குது பாருங்கள். அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது கூட குறைச்சி மேலேயும் கீழேயும் ஏறவும் இறங்கவும் சுற்றவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் ஃபீலில் இருக்குது. அதனால் இது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ராட்டினம். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக தொங்க விடுற லைட்டு. அந்த உருண்டையாக இருக்கிற லைட் வந்து பார்த்திங்கன்னா 300 சொல்லி 250 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கேன் லைட் வந்து பார்த்திங்கன்னா 400 சொல்லி 350 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த திருவிழாவில் ஓவர் க்ரௌடு வரதுனால எல்லாத்துக்கும் சரியாக செல்லில் சிக்னல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சிக்னல் டவர் ஒன்று புதுசாக கொண்டாந்து வச்சுருக்குறாங்க இந்த திருவிழாவுக்காக மட்டும். குங்குமம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலரில் 5 கலர் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரூ. 150. இது வந்து அந்த லவ் பேர்ட்ஸ் தான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எது கட்டிக்கிட்டு நம்ம திருவிழா அப்போ அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை இடையில வந்தார். இனிமேல் ஃபுல்லாக அவரோட தான் திருவிழா என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட மச்சானுங்க அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளையோட மச்சானுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவரை கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம் அவர் தான் ரொம்ப மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா பனிமலையை. பாவம் அவர் தான் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பசங்க அப்படியே குரூப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பிபியை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கேங்காக காதுக்குள்ளேயே வந்து ஊதிட்டு போகிறானுங்க. சத்தத்தை கேட்கவே முடியல, ஒரே இறைச்சலாக இருக்குது. மாடு மாதிரி இருந்துட்டு எத்தனை பிபி ஊதுறான் பாருங்க. ஏன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 4 பிள்ளை பிபி ஊதுறேன். நம்ம மாப்பிள்ளை அவர் மச்சானை போட்டு நல்லா செய்ன்னு செஞ்சுட்டு இருக்கிறாரு. நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி கலாச்சிட்டு இருக்கிறாங்க அவரை. பாவம் அவர் எவ்வளோதான் தாங்குவார். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட சாப்பாடு சாப்பிட வந்தாச்சு. ஃபுல்லாக மட்டனு சிக்கனு தான் இன்றைக்கி திருவிழானால கிடா வெட்டினதுனால.
அதுவும் சாப்பாடு எங்கே சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்காட்சிக்கு நடுவுலேயே தான் உட்காந்து சாப்பிட்றோம். பாருங்கள், சுற்றி வளைச்செல்லாம் ராட்டணும், சர்க்கஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இங்கனே அப்படியே ஒரு தார்பாயை விரித்து போட்டு இங்கனே அப்படியே ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றோம். அதுவும் எனக்கு எந்த திருவிழாலையும் இந்த மாதிரி உட்காந்து நான் சாப்பிட்டதில்ல. இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்றேன். இதுவே நமக்கு செம்ம ஜாலியாக தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கும் மட்டனுக்கும் நடுவில் ஒரு போர்க்களமே நடந்துகிட்டு இருக்குது. பூந்து விளையாண்டுட்டு இருக்கிறாப்புல. எலும்ப மெதுவா கட்டிட்டா இருமை சார். வாயில வச்சதுதான் சார், நான் கடிச்சது அங்க. மாப்பிள்ளை கூட உட்காந்து நம்மளும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 ஆகுது. இப்போ தான் திருவிழாவில் ஓரளவு கூட்டம் குறைஞ்சிருக்குது. இப்போ போய் நல்லா உள்ள திருவிழாவை சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். திருவிழா ஒன்று முன்ன காட்சி தான் கொடுக்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட ஃபேமிலி. பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. அவள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே லாஸ்ட்டாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே திருவிழா கடைகளை பார்க்க அப்படியே கிளம்ப வேண்டியதான். இவ்வளோ நேரம் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை யாருன்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. அந்த பச்சை துண்டை போட்டு நிற்கிறாரு பார்த்துங்க, அவ்வளோதான் நம்ம மாப்பிள்ளை வடிவேலு. கல்யாணம் பண்ணால் ஜாலியாக இருக்காதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மாப்பிள்ளை என்னடானா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாப்புல. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட அண்ணன் பையன். பாருங்கள், நல்லா செம்ம ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாப்புல. இந்த ராட்டினத்தை பார்த்தீங்களா, லைட்டிங் செட்டப்போட எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே பலன்னு மின்னிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த திருவிழாவிலேருந்து அந்த வர்ற டஸ்ட்டு பாருங்கள், அப்படியே தெரியுது பார்த்தீங்களா, புகையை அப்படியே போகுது பாருங்கள். ஆனால் ஓவர் பொல்யூஷனாக தான் இருக்குது. மூச்சே விட முடியலை, அந்தளவுக்கு ஓவர் டஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்தது நம்ம இப்போ ஐஸ் கோலா சாப்பிட வந்திருக்கிறோம். வாங்க ஐஸ் கோலா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கடை வீதியை ரவுண்ட் அடிக்கலாம். ஐஸ் கோலாங்கிறது அந்த மிஷினில் ஐஸை போட்டு அப்படியே தூளாக அடித்து அதை அப்படியே ஒரு கிளாஸில் வச்சு அதை எடுத்து அப்படியே அந்த டம்ளரில் வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே அப்படியே அந்த கலர்லாம் ஆட் பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. இதுதான் ஐஸ் கோலா. இது வந்துட்டு 50 ரூபா இந்த திருவிழாவில். திருவிழானாலே எல்லாமே கொஞ்சம் ரேட்டு நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக தான் இருக்கும். ஐஸ் கோலா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை வந்து ஒரு அக்கா பிடிச்சிக்கிட்டாங்க. காசு கேட்டுக்கிட்டு வசமாக மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டான். மாப்பிள்ளையை வச்சு அந்த அக்கா சரியான குத்தாட்டம் போட்டாங்க. மாப்பிள்ளையை பிடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கூட இருந்தவர் பிச்சுக்கிட்டு ஓட்டிட்டாரு பாருங்க, அங்கே ஓட்டிட்டாரு பாருங்க. இந்த திருவிழாவிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மூமெண்ட்ஸை தான் மறக்கவே முடியாது. மாப்பிள்ளையை நல்லா செய்யன்னு செஞ்சு விட்டாங்க. வேறு லெவலுக்கு காமெடி ஆயிடுச்சு. எல்லாருமே மாப்பிள்ளையை தான் பார்த்துட்டு போனாங்க. பத்தாவதுக்கு மாப்பிள்ளையோட ஒய்ஃப் வேறு அந்த அக்காட்ட ஏதோ சொல்லி விட்டு போயிட்டாங்க. இதுதான் சாக்குன்னு அந்த அக்காவும் மாப்பிள்ளையை நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம வீரப்பூர் திருவிழா வந்து இங்கே வந்து வேடபரி சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து தேர் திருவிழா, அதுக்கப்புறம் மஞ்சள் தெளிக்கிறது. இது 3 நாளுமே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் 3 நாளுமே. அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட ரொம்ப மாசு காட்டினவே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கோலாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனால் கலரிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. என்னமா கொஞ்சிக்கிறாங்க, கொடுத்து வச்சவங்க. நம்ம தலைவரை பார்த்தீங்களா, கல்யாணத்தை பண்ணிவிட்டு திருவிழாவில் ஒய்ஃபோடு எப்படியெல்லாம் கப்புள் கோல்ஸ் கொண்டாடிட்டு இருக்கிறாருன்னு நல்லா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவங்கள பார்த்தோன்னா மாப்பிள்ளையும் எனக்கும் இதே மாதிரி பண்ணணும்னு ஒரே அடம் பிடிக்கிறாரு. உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அட்டம் பிடிச்சி அவர் பொண்டாட்டி கையால் அதே மாதிரி ஊட்டிட்டார். அவர் கப்புள் கோல்ஸ் ஆசையை நிறைவேற்றிட்டார். எத்தனை ஜென்மம் ஆசையோ பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம். மாப்பிள்ளை ஐஸை ஊட்டிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். ஆர்வ கலரில் அவருக்கும் ஊட்டி விட போகிறாரு மாப்பிள்ளை.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரைட்டாக ஏஞ்சல் லைட் வாங்க வந்தாச்சு. ஏன்னா திருவிழாவில் யாரை பார்த்தாலுமே இந்த லைட்டு தான் போட்டுட்டு தெரிஞ்சாங்க. அது முக்கால்வாசி லேடிஸு சின்ன குழந்தைங்க தான் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இதே மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு இங்கே இது வாங்குறதுக்கு வந்தாச்சு. நீங்களே போய் நில்லுங்க ப்ரோ, போங்க போங்க. எடுங்க எடுங்க. காமாயா கண்ணாங்கோ அப்பவே சொன்னாங்கோ கவுண்ட என்னம்மா என்னம்மா இந்த ஏஞ்சல் லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அதுலேயே இந்த கோழி இறகு வச்சு டிசைனில் இருக்கிற ஏஞ்சல் லைட் வந்து 70 ரூபா. மற்றது எல்லாமே 50 ரூபா. மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா? அக்கா பார்த்த ஒரு பார்வைக்கு அண்ணன் மயக்கம் ஆயிட்டாங்க. அந்தளவுக்கு லுக்கு மயங்கிட்டாங்க. அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட ஒய்ஃபும் அதே மாதிரி பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. வேறு லெவலு. ஒய்ஃபுக்கு ஏஞ்சல் லைட் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னோடனே பார்த்தீங்களா அண்ணனை பாருங்கள், காசை பிடிச்சி நீட்டின புண்ணியமாக இருக்கிறாங்க பாருங்கள். மெய் மறந்து போய் நிற்கிறாங்க காசை நீட்டினாக்கில் பாருங்கள். கல்யாணம் பண்ணால் நான் உங்களுக்கும் இதே நிலமை தான், எல்லாமே வாங்கி கொடுக்கணும். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. லைட்டு ஒரு வழியாக வாங்கியாச்சு. 2 லைட் வாங்கியிருக்கிறோம் ஏஞ்சல் லைட்டு. இப்போ அடுத்தது நேராக டெல்லி அப்பளம் சாப்பிட போகிறோம். இந்த டெல்லி அப்பளம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் 50 ரூபா. நம்ம திருவிழாவில் மட்டும்தான் இந்த டெல்லி அப்பளம் போடுவாங்க. அது அந்த பெரிய சைஸில் இருக்கிறதுனால ஒரு ஆசைக்காக வாங்கி சாப்பிட்றது. அதில் அந்த பொடி பெப்பர்லாம் போட்டு கொடுப்பாங்க, கொஞ்சம் நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். டெல்லி அப்பளம் சாப்பிட்டு முடித்தோன்னே அடுத்தது இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீடா சாப்பிட போகிறோம். ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகணும்ல, அன்டயத்தில் சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். அதனால் இதை பீடா சாப்பிட்லான்ட்டு போயிருக்கிறோம். எனக்கு இந்த ஸ்வீட் பீடா ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீடாவை போட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சு. வேடபரி இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது நாளைக்கு வருவோம், தேர் திருவிழா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. போல கண்ணு இவ வரையில் விழ